திருப்பி விடுறது வெத்திரேக சம்ஞா. அதுக்கு மேலே ஆசையும் திருப்பிட்டேன் சுவாமி. கண்ணு இனிமே நன்னாவே மூடி நுடுத்து வாண்டான் உடுத்து, காது இனிமே வேண்டாம் பஞ்சையும் அடைச்சுனுட்டேன் அதுவும் வேண்டான் உடுத்து, வாய் பேச போறதில்லை ருச்சிக்க போறதில்லை. ஆனா இந்த உள்ளுக்குள்ள 11வது இந்திரியம் மனசுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது மட்டும் என்ன சொல்லும், கண்ணு இல்லாதவனுக்கு மனசு வேலை செய்யறது, காது இல்லாதவனுக்கு மனசு வேலை செய்யறது. இத்தனை இப்ப கண்ணு காது இந்திரியங்கள் அடக்கிறத பத்தி கேட்டோம். அப்ப குருடனுக்கு செவிடனுக்கு அவனுக்கு மட்டும் விஷயத்துல ஆசை இல்லையா? இருக்கு. என்ன மனசு ஆசைப்பட்டுட்டே இருக்கும் இல்லையோ. முதல்ல இந்திரியங்களை அடக்க முயற்சிக்கிறோம், அப்புறம் மனசை அடக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அது 3வது சஞ்ஞா, ஏகேந்திரிய சஞ்ஞா. ஏகேந்திரியம்னா ஒரு இந்திரியம்னு அர்த்தம். இந்த 10 தாண்டின ஒரு இந்திரியம் மனசு இல்லையோ, மனசை பிடிச்சு இழுக்கிறதுக்கு ஏகேந்திரிய சஞ்ஞான்னு பேர். கடைசி 4வது வசீகார சஞ்ஞா, மொத்தத்தையும் வசீகாரம் பண்ணி அடக்கி விடுறது. இதுதான் 4 சங்கைகளாக கண்ணன் சாதிக்கிறான். அதில் 58வது ஸ்லோகம், யதா சம்ஹரதே சாயம் கூர்மாங்கானீவ சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இந்த ஸ்லோகம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. கீழே இந்த நத்வம் சோசித்து மர்கசி பார்த்தோம் இல்லையோ, அதே போலதான் இங்கேயும் தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அவனுடைய ஞானம் நிலை பெற்றது, அவனுடைய ஞானம் நிலை பெற்றது, அவனுடைய ஞானம் நிலை பெற்றது. எவனுடைய? ஞான யோகியினுடைய. அவன் தானே இந்த இந்திரியங்கள்லாம் அடக்கினவன். அவனுடைய ஞானம் தான் நிலை பெற்றது. எப்படி பண்ணுவன் அவன்? யதா சம்ஹரதே சாயம் கூர்மாங்கானீவ சர்வசஹ. கூர்மம்ங்கிறது ஆமை. இந்த ஆமை ஏதான விரோதியை பார்க்கும், ஏதான வேற விலங்கு பிடிக்க வந்ததுன்னா என்ன பண்ணுமா, ஓடு மேல இருக்கும் இல்லையோ, 2 கால் 2 கையை உள்ள இழுத்துக்கும், தலைய உள்ள இழுத்துனுடும், கல்லோட கல்லா கிடக்கும். அது இருக்குன்னே தெரியவே தெரியாது யாருக்கும். இந்த பக்கத்துல இருக்கிற விரோதி ஓடி போயிட்டான்னா கையையும் காலையும் வெளியில விட்டுடும். அதே போல அர்ஜுனா, முதல்ல பிரயத்தனம் பண்ண ஆரம்பி. நல்ல அழகி ஒத்திய பாக்குறியா, முதல்ல கைய கால உள்ள சுருக்கிக்கோ, வெளியில விடாதே. இந்த கூர்ம உள்ளுக்குள்ள சுருக்கின்னு சொல்லியோ, அந்த மாதிரி பண்ணு. சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஆனா அதை பார்த்துட்டே நாக்குல ரசம் நன்னா ஊறத்துக்கு ஆரம்பிக்கிறது. அந்த வஸ்து உன் கண்ணை விட்டு போற வரைக்கும் கூர்ம இழுத்துக்கிற மாதிரி இழுத்துக்கோ. இதுதான் முதல் பிரயத்தனம். விஷயத்திலிருந்து இந்திரியங்களை பிடிச்சு உள்ள இழுக்கிறமோ இல்லையோ, இந்த விஷயம் இல்லை, இந்த விஷயம் இல்லை, இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்திரியங்களை இழுக்கிறது தான் முதல் சம்ஞை, யதமான சம்ஞை. முயற்சி ஆரம்பிக்கிறோம். அது இந்த கூர்மத்தை போலே. எப்படி ஆம தனக்குள்ள ஓட்டுக்குள்ள இழுத்துக்கும், விரோதி போயிட்டான்னா ஓட்டை விட்டு வெளியில வந்துடும். அர்ஜுன உடனே கேட்டான், அவன் ஆசை அவனுக்கு பாவம். நாம ஓட்டுக்குள்ள இழுத்துக்கணும், விரோதி போயிட்டா விட்டுடும். நீயே என்ன ஓட்டுக்குள்ள இழுத்துக்கோன்னு மட்டும் சொன்னியே, எப்ப விடணும்னு சொல்லலையேன்னா. கண்ணன் சமாதானம் சொன்னா, அது அங்க போனப்புறம் தான் அர்ஜுனா இங்க நடக்காதுன்னு. இழுத்துக்கிறத இங்க பண்ணு. என்னை எப்ப பாக்கறியோ அப்ப கண்ணு காது அத்தனைக்கும் விடுதலை. என்ன பாக்குறத நான் வேண்டான்னு சொல்லல, என்ன கேட்கறத நான் வேண்டான்னு சொல்லல. நல்லதப்பார் நல்லத கேள், கண்டத பார்க்காதே கண்டத கேட்காதே. இப்படி வச்சுக்குமா, கண்டத பார்க்காதே கண்ணன பார், கண்டத கேட்காதே கண்ணன கேள். சின்ன வித்தியாசம் தானே. ஒண்ணு கண்டது இல்ல கண்ணது, ரெண்டுல ஏதோ ஒன்ன பார்க்க போறோம், ஒன்ன விட்டுட போறோம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மாங்கானீவ சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யா. இந்திரியங்களே, இந்திரியத்தினுடைய அர்த்தம் இருக்கும் இல்லையோ, சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், அதிலிருந்து இந்திரியங்களை இழுத்து விடுவாய். முதல் சம்ஞை ஆயிடுத்து. அடுத்து சாதிக்கிறான், அப்படி இழுத்தா என்ன ஆகும் தெரியுமா? அப்பதான் மனத்தை ஆத்மாவை நோக்கி செலுத்த முடியும். இப்ப தேவை என்ன? ஆத்மாவனுடைய உயர்வை மனத்துக்கு சொல்லி சொல்லி புரிய வைத்து மனத்தை அதை நோக்கி செலுத்தணும். கீழ் ஸ்லோகம் அதானே சொல்லியிருக்கு, ஸ்ருதி விப்ரதிபன்னாதே. நான் சொன்னதெல்லாம் நன்னா கேட்டுட்டேன். அப்ப மனசு இருக்கும் இல்ல, சமாதவ், மனசிலே அச்சஞ்சலமான புத்தி வந்து நிலைக்கும். அப்ப மனசு அச்சஞ்சலமா இருக்கணுமோ இல்லையோ, மனசு ஆத்மாவை பத்தி நினைக்க ஆரம்பிக்கணுமோ இல்லையோ. இப்ப மனசு எதை பத்தி நினைச்சுட்டு இருக்கு? இத்தனை நாள் உட்கார்ந்து இருக்கோம் 9 மணி, இதுக்குள்ள எதோ காட்ட ஆரம்பிச்சிருப்பான் நம்முடைய வீட்டுல. அது அத்தனையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். இவர் கிளம்ப வேற போறாரு, எத்தனை மணிக்கு நீங்க முடிக்க போறாருன்னு வேற எனக்கு தெரியல. இப்போ என்ன மனசு எங்கெங்கயோ நமக்கு சுத்தின்னு இருக்குமோ இல்லையோ, அதை மாத்தி ஆத்மாவை நோக்கி நினைக்க வைக்கணும். அது பெரிய கட்டம். அதுக்கு என்ன வழி தெரியுமா? கண்ணும் காது மூக்கையும் அதுல இருந்து பிடிச்சு இழுத்தாதான் மனசு ஆத்மாவை பத்தி நினைக்கிறதுக்கே ஆரம்பிக்கும்.
இப்ப கண்ணு காது மூக்கு எல்லாருக்கும் இங்கதான் இருக்கு, அதனால இல்லைன்னு சொல்லல. ஆனா மனசு மட்டும் இங்க இல்லையோ இல்லையோ, எங்கெங்கயோ சுத்தி. அடி ஒண்ணு இப்ப எல்லார பத்தி சொல்ல வரல, புரியறதுக்காக சொன்னேன். அதனால எல்லாரும் ஒண்ணு அப்படிதான் இருக்காங்கிற அபிப்பிராயம் இல்லை. யதா சம்ஹரதே சாயம் கூர்மாங்கானிவ சர்வசா இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா, இந்திரியங்களை இந்திரிய அர்த்தத்திலிருந்து பிடித்து இழுத்தா தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, பிரக்ஞா புத்தி பிரதிஷ்டிதா, இவன் மனசானது, மனசு எப்பவும் ஆத்மாவை நோக்கியே செலுத்தப்படுகிறது. அதுதான் பலம். இது இத்தனையும் பண்றதுக்கு என்ன பலம்? இந்திரியங்களை இழுக்கிறதுக்கு என்ன பலம்னா, அப்ப மனசு ஆத்மாவை பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறது இல்லையோ, நினைக்கத்தான் ஆத்மாவுடைய பெருமை புரியும். பெருமை என்னன்னு கீழே ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டான். இப்ப புஸ்தகத்தை கொடுத்துட்டு தான் நினைக்கவே சொல்றான் கண்ணன். இப்ப ஆத்மாவனுடைய பெருமையை ஒரு தடவை நன்னா சொல்லி கொடுத்தா எடுத்து இனிமே மனசு அடக்கி அதை பத்தி நினைக்க வைன்னு சாதிக்கிறான். முதல் சம்ஞை யதமான சம்ஞை. அடுத்தது வத்திரேக சம்ஞா. மனசை பிடிச்சு இழுக்கிறோம், சரி வாஸ்தவம். கண்ணுக்கு காட்ட போறது இல்ல, காதுக்கு கேட்க போறது இல்ல, நாக்குக்கு ரசம் இல்ல. ஆனா அந்த மிச்சம் மீதி ஆசை மட்டும் ஒட்டின்னு இருக்கும் இல்லையோ, இந்த ஆசைய திருப்பதுதான் அடுத்த சம்ஞை. யஹா சர்வத்திர அனபிஸ்நேகா தத்தத் பிராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி. இப்ப கீழே போயிட்டு இருக்கோம், 58 எடுத்து இப்ப 57 பார்த்துட்டு இருக்கோம் நாம. அதுக்குதான் கீழே சொல்லியிருக்கேன், கீழேந்து பின்னோக்கித்தான் வரணும். 58 அழுத்து எஸ் சர்வத்திர அனபிஸ்நேகா தத்தத் பிராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அவன் தான் ஞான யோகி. ஞான யோகி யாருன்னு இவன் கேட்டாலும் கேட்டான் விடாம, இவன் தான் ஞான யோகி, இவன் தான் ஞான யோகின்னு. முடியாதது எது உண்டோ அதத்தையும் சேர்த்து ஞான யோகின்னு சொல்லி முடிச்சுட்டான் கண்ணன். அதுதான் இது அடுத்த ஸ்லோகம். எஸ் சர்வத்திர, யார் எல்லா இடத்திலேயும். இனிய பொருட்கள் நிறைய உலகத்துல இருக்கும் இல்லையோ, அதத்தான் சர்வத்திரன்னு சொல்றான். இனிய பொருட்களிலே அனபிஸ்நேகா, ஆசை காட்டுறதே கிடையாது. எந்த பொருள் இனிதா இருக்கட்டுமே. அதனால எனக்கு என்ன உதாசீனா இருந்துருவானா. உதாசீனன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த பொருள்கள் அவன் ஆசை வைக்கிறது இல்லை. எஸ் சர்வத்திர ஸ்நேகம் அனபிஸ்நேகம். ஸ்நேகம்னா பற்று, ஆசை வைக்கிறது. அனபிஸ்நேகம் பற்றற்றவனாக. தத்து தத்து பிராப்ய சுபாசுபம், எது சுபத்தையும் அசுபத்தையும் கொடுக்குமோ அதது கிடைத்தாலும் சுபம் கிடைக்கிறத நினைச்சு இன்பப்படுறதில்லை, அசுபம் ஏற்பட்டதை நினைச்சு துன்பப்படுறதும் இல்லை. தத்தத் பிராப்ய சுபாசுபம், அதது எதை கொடுக்குமோ அதது இவனுக்கு கிடைக்கிறது. கண்ணன் இப்ப என்ன சொல்றான்னா, நீங்க நன்னா கீதை கத்துங்கோ, வியாதியே வராதுன்னு தப்பி தவறி கண்ணன் சொல்லவே மாட்டான். நன்னா வரும். ஸ்ரீவைஷ்ணவாளுக்கும் வியாதி வரும், இன்னும் நிறையவே வரும். என்ன அவ பண்ற பாட்டெல்லாம் பார்த்தோம்னா இது கூடாது அது கூடாது அது கூடாது இது கூடாது, இன்னும் நிறைய வந்தாலும் வரும். வியாதி வராதுன்னு கண்ணன் சொல்லல. இப்ப வந்த வியாதியை தாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் உனக்கு ஏற்படும். அதுதான் கர்மயோகம் சொல்லி கொடுக்குமே தவிர வியாதி வராதுன்னு கர்மயோகம் சொல்லவே சொல்லாது. படுற கட்டத்தை படத்தான் போறோம், ஆனா அது கட்டம்னு தெரியாம படும்படி கண்ணன் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். எஸ் சர்வத்திர அனபிஸ்நேகா தத்தத் பிராப்ய சுபாசுபம். சுபாசுபங்கள் கிடைக்கும், அவனுக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும், யாருக்கும் கிடைக்கும். ஆனா கர்மயோகிக்கு இன்னொருத்தனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ந அபிநந்ததி. எனக்கு நல்லது கிடைச்சதுக்காக அதை புகழவும் மாட்டேன், கெட்டது கிடைச்சதுக்காக ந துவேஷ்டி, ஆக இகழவும் மாட்டேன். நல்லத்தை புகழுவதோ கெட்டத்தை இகழுவதோ ரெண்டும் பண்றதில்லை. நாபிநந்ததி ந துவேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அப்ப மிச்சம் இருக்கிற ஆசையும் இழுத்துட்டான். கொஞ்ச நஞ்ச ஆசை விஷயத்துல இருந்தது, கீழே இந்திரியத்திலேந்து இந்திரிய விஷயத்தை தடுத்தோம், ஆசை மிச்சம் இருந்தது. இப்ப இந்த ஆசையும் கூடாதுன்னுட்டான். துன்பம் வர்ற விஷயத்துல ஆசைப்படாதே, இன்பம் வர்ற விஷயத்துல ஆசைப்படாதே, இகழவும் இகழாதே, புகழவும் புகழாதே, ஆசைப்படுத்து. அடுத்தது மனசு இருக்கும் இல்லையோ, இகழாத இழுத்து பிடிச்சுப்போம், புகழாத இழுத்து பிடிச்சுப்போம். ஆனா மனசு மட்டும் தத்தளிச்சுட்டே இருக்கும் இல்லையோ, அதுதான் ஏகேந்திரிய சம்கை. துக்கேஷு அனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருகா பீத ராக பய குரோதா ஸ்திததீர் முனிருச்யதே. ஸ்திததீஹி, ஸ்திதமான ஞானம் படைத்தவன். முனிருச்யதே, தன் மனசை ஆத்மாவை நோக்கி செலுத்தினவன். முனினா மனநசீலகா முனின்னு சொல்லுவா. மனநம் பண்ணிட்டே இருக்கிறவன் முனி. எதை பத்தி? ஆத்மாவை பத்தி. ஆத்மாவை பத்தியே மனசை செலுத்துட்டான் இல்லையா, அவனைத்தான் முனின்னு சொல்றேன். துக்கேஷு அனுத்விக்னமனாஹ, துக்கம் வருவதை கண்டால் அனுத்விக்னமனாஹ, கலங்க மாட்டான். சுகேஷு விகத ஸ்பிருகா, சுகம் கொடுக்க கூடியதை கண்டால் ஸ்பிருகை கிடையாது. ஸ்பிருகான ஆசை. சுகம் கொடுக்க கூடியதை கண்டா ஆசை இல்லை. நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இதைத்தானே முன் ஸ்லோகத்திலையும் சொன்னா, அந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன வித்தியாசம்னு தோணும். கீழ் ஸ்லோகத்துல சொன்னது சுகம் வந்தா சுகப்படாதே, துக்கம் வந்தா துக்கப்படாதே.
இந்த ஸ்லோகத்துல சொல்றது சுகத்துக்கு காரணத்தை கண்டு ஆனந்தப்படாதே, துக்கத்துக்கு காரணத்தை கண்டு துக்கப்படாதே. ரெண்டும் வேற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன, சுகம் துக்கம்ங்கிறது வேறே, சுக காரணம் துக்க காரணம்ங்கிறது வேறே. ஒண்ணுமே வேண்டாம், கல்யாணம் ஆச்சு, அது சுகம் இருக்கட்டும். பிள்ளை பிறந்தது, அது சுகம் இருக்கட்டும். அதுக்கு காரணம் வேணும் இல்லையோ? காரணம் என்ன? இப்போ கீழே நான் நல்ல மனைவியா வேணும்னு பார்த்தேன், ஜாதகத்தை எடுத்துன்னு போனேன், அவ குடும்பத்தை பத்தி விசாரித்தேன், இதெல்லாம் பண்றேன்னு இல்லையோ? அதுலயும் பற்று இல்லாத இருக்கணும். பண்ணணுங்கிறதுக்காக இதை பண்ணணுமே தவிர, சில பேர் ஜாதக கட்டை எடுத்து வச்சிருந்து ஓட்டமா இந்த ஜாதகம் கிடைக்காம விடுறதில்ல சுவாமி அப்படின்னு சுத்தி சுத்தி. இது இப்பெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா, முதல்ல ஜோசிக்கார்ட்ட போன உடனே இந்தந்த நட்சத்திரம் ஒத்து போகாதுன்னு வேற எழுதி கொடுத்துடுறான். இந்த நட்சத்திரம் அந்த நாள்ல எல்லாம் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஏதோ ஜாதகத்தை எடுத்துன்னு போய் ஜோசிக்கார்ட்ட கொடுப்பா, அவர் பார்த்து கொடுப்பாரு, இதுதான் தெரியும். இவர் எல்லாத்தையும் கையில வச்சிருந்து இன்னென்ன பிள்ளை எல்லாம் ஆகாது இவாளே ஒதுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாப்போ. இதெல்லாம் எதனால? இப்ப இது நான் பாக்குறேன், என் ஜாதகம், என் பெண், என் கர்மா, இந்த ஒருத்தனையும் என் 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 நினைச்சு இது இத்தனையும் வருதாப்போ. இதெல்லாம் சுக காரணம். கல்யாணம்ங்கிறது சுகம், அதை கண்டு சுகப்படாதேன்னுட்டான். சுக காரணத்தை கண்டு சுகப்படாதேன்னுட்டான். என்ன, காரணத்தை விட்டுட்டா காரியம் தானே போயிடும். காரணம் இருந்தா தானே காரியம் இருக்க போறது. இப்ப காரணத்தையே விட்டுட்டியானா காரியம் இருக்கிறதுக்கு வழியே கிடையாது இல்லையோ? சுக காரணத்தை கண்டு ஆனந்தப்படாதே, துக்க காரணத்தை கண்டு வருத்தப்படாதே. துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருகா. அதுக்கு மேல சொன்னதுதான் ரொம்ப அழகான வியாக்கியான ராமானுஜருடையது. வீத ராக பய குரோதா ஸ்திததீர் முனிருச்சதே. ராகம் பயம் குரோதம் மூணையும் விட்டுடுனா. ராகம்னா சாதாரணமா நம்ம ஆசைன்னு வியாக்கியானம் விடுவோம், பயம்னு சொன்னா பயம்னு சொல்லிடுவோம், குரோதம்னா கோபம் விடுவோம். சுவாமி மூணு சொல்லவே இல்லை. ராகம்னா அழகா சாதிக்கிறார் இந்த இடத்துல, அநாகதேஷு ஸ்பிருகா ராகா. இன்னும் ஒரு நல்லது எனக்கு நடக்கல, நாளைக்கு நடக்க போறது, அடுத்த வாரம் நடக்க போறது, அந்த அடுத்த வாரம் நடக்க போற நல்லதை பத்தி என் மனசுல ஒரு இனம் புரியாத இன்பம் ஏற்படுறது இல்லையோ, அதுக்குதான் ராகம்னு பேர். நாளைக்கு இன்னைக்கு நடந்த நல்லதை பத்தி இங்க பேச்சு இல்ல, அது கீழ் ஸ்லோகம் முடிஞ்சு போடுது. இப்ப நடந்த நல்லதை பத்தி இன்பப்படாதே, இப்ப நடந்த துக்கத்தை பத்தி துன்பப்படாதேன்னு கீழே முடிச்சுட்டான். இப்ப நாளைக்கு நடக்க போறத பத்தி சொல்றான். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு 10 லட்சம் கிடைக்க போறது. ஷீட் வாங்கி வச்சுட்டான், வாங்கி எடுத்து 2 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுட்டான். இது என்ன நினைச்சா, இப்போ அதுல இருக்கிறத பார்த்து பார்த்து திரும்ப 6 0 1 2 6 8 பார்த்து பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டான். திருமந்திரத்துல எத்தனை எழுத்துன்னு கேட்டா தெரியாது, துவயத்துல எத்தனை எழுத்து கேட்டா தெரியாது. ஆனா இந்த ஷீட்ல போட்டு வச்சிருக்கானோ இல்லையோ, இதை நான் 108 தடவை நித்தியம் சொல்லி சொல்லி மனப்பாடம் பண்ணிவிட்டான். ஒரு வாரம் கழிச்சு முடி குலுக்கல், அன்னைக்கு தான் முடி வரப்போறது. ஒரு வாரம் கழிச்சு அதை நினைச்சு நினைச்சு இன்னைக்கு என் மனசுல ஒரு ஆனந்தம் ஏற்படுறது இல்லையோ, அந்த ஆனந்தம் இனம் புரியாத ஒரு ஆனந்தம், அதுதான் ராகம். அந்த ராகத்தை முதல்ல தொலை வச்சுனா, நாளைக்கு வரப்போறத பத்தி இன்னைக்கு கோட்டை கட்டுறத முதல்ல நிறுத்து, ராகத்தை விட்டுடு. ஏன் நிறுத்துன்னு சொல்றான்னா, அந்த கோட்டை என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஒரு வாரம் கழிச்சு அந்த ஷீட்டு விடலைன்னா சேர்த்து வச்சுனா உருளணும். இது தேவையா இப்ப எனக்கு? இந்த ரெண்டுமே வேண்டாங்கிறதுக்காகத்தான் அநாகதேஷு, இனிமே வரப்போறத பத்தின இன்பம் ராகம். அடுத்தது பயம்னு அழகா சாதித்தான். பிரிய விஸ்லேஷ அப்பிரிய ஆகத ஆகமன. பிரிய விஸ்லேஷம், பயம்ங்கிறது என்ன தெரியுமா? ஒரு வாரம் கழிச்சு, பனம்ங்கிறது இனிமே வரப்போறத பத்தி ஏற்படுறதுதான் பயம். இப்ப இருக்கிறத பத்தி ஏற்படுறது துக்கம். கொஞ்சம் பயத்துக்கும் துக்கத்துக்கும் வாசி பாத்துக்கணும். ராமானுஜ மதத்தின்படி கொஞ்ச நாழி பயமா இருக்கும் எதுவும், அப்புறம் அது துக்கமா மாறிடும். எப்பவும் பயமா இருக்கவே இருக்காது. எப்பன்னு பாப்போமா? இப்ப ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் ஒத்தரோட எனக்கு பிரிவு ஏற்பட போறது அப்படின்னு நான் இன்னைக்கு நினைச்சேன்னா அது எனக்கிட்ட பயத்தை உருவாக்கும். ஒரு வாரம் கழிச்சு எனக்கு வேண்டாத ஒண்ணு எனக்கு ஏதோ வந்துட போறது அப்படின்னு இன்னைக்கு நினைச்சேன்னா அதுக்கு பயம்னு பேர். அப்ப அது ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகும் தெரியுமா? துக்கமா மாறிடும். இந்த ஒரு வாரம் வரைக்கும் அது பயமா இருக்கும். எதிர்பார்க்கறச்சே என்னென்ன இருக்கோ அது பயம். எதிர்பார்ப்பு மாறி நிகழ்வு நடந்துடுத்துன்னா அது துக்கம். கீழே துக்கத்தை போக்கிடுன்னு ஸ்லோகத்துல சொல்லிட்டான். இப்ப அந்த எதிர்பார்ப்பையே போக்கிடுன்னு தான் இந்த ஸ்லோகம். ஆக வீத ராக பய குரோதா, ராகத்தையும் தொலைப்பாய், பயத்தையும் தொலைப்பாய். குரோதம், கோபம்ங்கிறது என்ன? ஒண்ணுமில்ல, இந்த பயம் நடக்க போறது ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன்னு இல்லையோ, நாளைக்கு யாரோத்தர் எனக்கு கெட்டது பண்ண போறார், பயம். ஒரு நல்லது நடக்காது இருக்க போறது, பயம். இந்த பயம் எப்ப கோபமா மாறும் தெரியுமா? அந்த யாரோத்தர் கெட்டது பண்ண போறாரு, அவரை தடுக்கணும்னு அவர் பேர்ல பாயறதுதான் கோபம்.
யாரோத்தர் என் நல்லத்தை தடுக்க போறாரு, அந்த தடுக்கிறத தடுக்கணும்னு அவர் பேர்ல பாயறதுதான் கோபம். வீத ராக பய குரோதா, ராகத்தை தொலை, பயத்தை தொலை, கோபத்தை தொலை. காமம்ங்கிறது ஆசை. இந்த ஆசையே ஒண்ணு வேண்டாம். இந்த கடிகாரம் இருக்கு, இந்த கடிகாரத்தை நான் இங்க உபன்யாசம் முடிஞ்ச உடனே விட்டுட்டு போயிட்டேன். விட்டுட்டு போயிட்டேன்னா உபன்யாசம் நடந்துட்டே இருந்துச்சு. ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தார். நல்லா இருக்கு கடிகாரம் வச்சுட்டு இருக்காரு, இவர் ரொம்ப நாளா வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு போல இருக்கு. இது நமக்கு இருந்தா தேவையில்லையேன்னு முதல்ல ஆசை. இது அந்த சுவாமி பார்த்ததை நான் எடுத்து கையில கொடுத்துட்டேன்னா எங்கிட்ட தேவதா விசுவாசம் அவருக்கு வந்துரும். என்ன, அவர் அந்த விஷயத்தை ஆசைப்பட்டார், நானும் எடுத்து கையில கொடுத்துட்டேன். அப்படி இல்லாமல் அவர் உபன்யாசம் முடிஞ்ச உடனே எங்கிட்ட வந்து கேட்டார், கொடுத்துட்டா கூட தேவையில்ல, ஒண்ணு இல்ல, இப்ப என்ன சுவாமி எங்கடிகாரத்துல உமக்கு ஆசையா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன்னா ஆசை முதல்ல வச்சுட்டாரு இல்லையோ, நான் கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டேன்னு இல்லையோ, என் பேர்ல மாறுறதுதான் கோபம். ஆசைங்கிறது மாறுறதுதான் கோபம். ஆசை இல்லாத கோபம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கோபம்னு எந்த விஷயத்துல வரணும்னாலும் அடிப்படையா அதுக்கு ஆசை இருந்தாகணும். ஆசை இருந்தாத்தான் அது கோபமா மாறுமே தவிர ஆசை அறுத்துட்டோம்னா கோபம் எதுக்காக வர போறது? பீத ராக பய குரோதா. ராகம் பயம் குரோதம் ஸ்திததீர் முனிருச்சதே. இதத்தான் மூணாவது சம்ஞை ஏகேந்திரிய சம்ஞை. மனசையும் அடக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டான். கடைசியாக இப்ப மனசு அடங்கிடுத்து, ஆசை அடங்கிடுத்து, இந்திரியங்கள் அடங்கிடுத்து, வசீகாரம் மட்டும்தான். இனிமே மொத்தத்தையும் வசீகாரம் பண்ண வேண்டியதானே. 55வது ஸ்லோகம். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். மனோகதான் மனசிலே இருக்கக்கூடிய சர்வான் காமான். காமம்னா ஆசை. எல்லா ஆசைகளையும் பிரஜஹாதி விடவே விட்டுட்டான். எல்லாம்னு சொன்னா ஆத்ம சாட்சா்காரத்தை தவிர ஞாபகம் வச்சுங்கோ. எல்லாம்னு சொன்னா நாம முதல்ல எழுந்து சொல்லுவோம், என்னைக்கோ கண்ணனை விட்டாச்சேன்னு விடுவோம். ஏன்னா வந்தா எல்லாம் நானும் இல்லையோ. அப்ப எல்லாத்தையும் விடுறதுக்கு முதல்ல கண்ணனை விட்டுடுவோம், மத்தது எல்லாத்தையும் அப்புறம் விடலாம்னு ஆரம்பிப்போம். ஆத்ம சாட்சா்காரத்தை தவிர எல்லாவற்றையும் விட்டுட்டான். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டா. ஆத்மனா மனத்தாலே, ஆத்மனியேவ ஆத்மாவிடத்திலேயே செலுத்தி, துஷ்டஹா அபார சந்தோஷப்படுகிறான். போரும் நினைச்சுட்டான். மனசு ஆத்மாவிடத்துல மட்டும் செலுத்துகிறான். ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜா ததோச்சதே. ஸ்தித பிரஜன் என்ன அப்பொழுது சொல்லப்படுகிறான். இன்னும் 4 சம்யைகள். யதமான சம்ஞை, வத்திரேக சம்ஞை, ஏகேந்திரிய சம்ஞை, வசீகார சம்ஞை. இத கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா நாமும் கொஞ்சம் கொஞ்சமா கர்மயோகம் ஞான யோகத்தை நோக்கி போகலாம். 4 ஸ்லோகங்களாலே சாதித்தான். அதுக்கு மேல ரொம்ப அழகாக 59வது ஸ்லோகம். இந்த ஆத்ம தரிசனத்தாலே என்ன நடக்கும்னு சொல்ல போறான். 59, 60, 61 இது மூணுமே ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். கண்ணன் என்ன பண்ணிட்டான்னா இப்ப இந்த இந்திரியங்களை அடக்கிறதுக்கு வழி சொல்றேன்னு ஆரம்பிச்சான். அதுல 60வது ஸ்லோகத்துல என்ன சாதித்தான்னா, இப்ப 59 பாக்குறோம் இல்லையோ, 59வது ஸ்லோகத்திலே ஆத்ம தரிசனம் ஏற்பட்டுடுத்துன்னா இந்திரியங்கள்ல அடக்கி விடலாம்னா, 60வது ஸ்லோகத்திலே இந்திரியங்களை அடக்கி விட்டாயானா ஆத்ம தரிசனம் கிடைச்சுடும்னுட்டான். இது 2 ஸ்லோகம். 59, 60 அதுல முதல்ல ஆத்ம தரிசனத்தாலே இந்திரியங்களை அடக்கி விடலாம். ஆத்மா ரொம்ப வசந்ததோ இல்லையோ, அதை நான் பார்த்துட்டேன்னா தானே இந்திரியங்கள்ல ஆசை வராது, அடக்கிடுவேன். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்திரியங்களை அடக்கிவிட்டானா ஆத்ம தரிசனம் கிடைச்சிரும்னுட்டான். இது என்ன இருக்கு, இப்போ பைத்தியம் தெளிஞ்சா கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணா பைத்தியம் தெளியும்னா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பைத்தியம் முடிச்சுடுது, அதுக்கு பைத்தியத்தை தெளிச்சாகணும். போய் நேர வைத்தியர் இடத்துல நின்று கல்யாணம் பண்ணு பைத்தியம் போயிடும்னா. சரி, கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜாதக கட்ட எடுத்தேன். உடனே தரகர் வந்து சேர்ந்தார். பைத்தியம் தெளிஞ்ச உடனே கல்யாணம் ஆயிடும். நான் 2 எதை பண்றது? இப்போ பைத்தியம் தெரிஞ்சா கல்யாணமா, கல்யாணமானா பைத்தியம் தெளியுமா? 2 ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? இதுக்கு ஏகாசிரய தோஷம்னு பேர். இது நடந்தா அது நடக்கும், அது நடந்தா இது நடக்கும்னு சொன்னா ஏகாசிரய தோஷம். இது 2ல கொண்டு போய் உட்காந்து விட்டான் அர்ஜுனோட கண்ணன். அதவன் பயந்து போய் இதுல 2ல எதை நான் முதல்ல பண்ணணும்னு தெரியலையேன்னு கேட்க, அதுக்கப்புறம் 61வது ஸ்லோகத்திலே கவலைப்படாதே இதுதான் வழி என்ன அத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டான். அதுல 59 விஷயாக வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா. தேகினா தேகினா ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு விஷயாக ரசவர்ஜம் வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய. தேகிங்கிற ஆத்மா, அந்த ஆத்மாவனுடைய இந்திரியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு நிராகாரமாக்கு. இந்திரியங்களுக்கு சாப்பாடு போடாதேன்னா. நிராகாரம்னா இந்திரியங்களை சாப்பாடு இல்லாம அடிக்கிறது. அப்படி அடிச்சியானா என்ன ஆகும் தெரியுமா? விஷயாக ரசவர்ஜம் வினிவர்த்தந்தே. விஷயங்கள் அத்தனை விலகி போகும். ரசவர்ஜம், ரசம்ங்கிறது ஆசை. அந்த விஷயங்கள்ல இருக்கிற ஆசையை தவிர விஷயங்கள் அத்தனை விலகி போடும். நீ உண்மையா இப்ப சாப்பாட்டை விலக்கணும்,
சாப்பாட்டை விலகினா சாப்பாடு விலகும். சாப்பிடணுங்கிற ஆசை விலகுமான்னு அது விலகாது. சாப்பாட்டை என் கண்ணு முன்னாடியில இருந்து விலகினா சாப்பாடு மட்டும்தான் விலகும், என் இடத்துல இருக்கிற ஆசை விலகாது. கண்ணன் சாதிக்கிறான், நீ நிராகாரம் சாப்பாடு கொடுக்காத அடிச்சியானா விஷயாக ரசவர்ஜம் வினிவர்த்தந்தே, ஆசையை தவிர மத்த அத்தனை போடும். ரசோபி அஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, அந்த ஆசை கூட பரம் திருஷ்டுவா ஆத்மாவை சாட்சாத்கரிச்சுட்டியானா நிவர்த்ததே, ஆசையும் போடும். விஷயத்தை விளக்கினியானா ஆசையை தவிர மத்தெல்லாம் போடும்.